No. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه والناس أجمعين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. கணிதத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, பெரியவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு கட்டளையிட்ட 5 வக்து தொழுகையில் ஒரு வக்து தொழுகையான மக்ரிப் என்கின்ற ஸலாத்தை முடித்தவர்களாக அல்லாஹ்வுடைய நிஅமத்துகளை, அருட்கொடைகளை அனுபவித்தவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். கணிதத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய அருள்மறையான திருக்குர்ஆனில் சொல்லி காண்பிக்கும் பொழுது இந்த உபதேசத்தை பற்றி நமக்கு சொல்லி காண்பிக்கின்றார். எப்படி சொல்கின்றார்? ஃபதக்கிர் இன் நஃபஅத்தி திக்ரா. நபியே, நீங்கள் உபதேசம் செய்யுங்கள். சயதக்கரு மை யக்ஷா. யாருடைய உள்ளத்தில் அல்லாஹ்வின் மீது அச்சம் இருக்குமோ, யாருடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய பயம் இருக்குமோ அவர்களுக்கு இந்த உபதேசம் என்பது பயனளிக்கும் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கின்றார். அல்லாஹ்வை பயப்படுவது என்பது, அல்லாஹ்வை அஞ்சுவது என்பது மிக பெரிய உள்ளத்தால் செய்யக்கூடிய இபாதத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது. அப்பேற்பட்ட வணக்கத்தை, இபாதத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உபதேசத்தை கேட்பவருடைய உள்ளத்தை பற்றி சொல்லி காண்பிக்கின்றார். மேலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த சமுதாயத்தை சிறந்த சமுதாயம் என்று நம்மை சிறப்பித்து குர்ஆனில் சொல்கின்றார். குன்தும் கைர உம்மத்தின் உக்ரிஜத் லின்னாஸி தஅமுரூன பில் மஅரூஃபி வ தன்ஹவுன அனில் முன்கர். நீங்கள் தான் சிறந்த சமுதாயமாக இருந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த உலகத்தில் எத்தனையோ சமுதாயங்கள் வந்திருக்கிறார்கள், எத்தனையோ மக்கள் வந்திருக்கிறார்கள். இருந்தும் கூட நீங்கள் சிறந்த சமுதாயமாக இருந்து கொண்டிருக்கின்றீர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கின்றார். சொல்லிட்டு அதற்குண்டான காரணத்தையும் சொல்கின்றான். சிறந்த சமுதாயத்திற்குண்டான என்ன அமலை செய்றீங்கன்னு சொன்னா, நன்மையை ஏவி தீமையை தடுக்கிறீர்கள். எப்படி? நன்மையை ஏவி நீங்கள் தீமையை தடுப்பதின் காரணமாக இந்த உலகத்தில் நீங்கள் இறுதியான சமுதாயமாக இருந்தாலும் பரவாயில்லை, சிறந்த சமுதாயம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சொல்லி காண்பிக்கிறான் என்றால் சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உபதேசத்தை கேட்பது, நன்மையை ஏவி தீமையை தடுப்பது என்பது அவ்வளவு பெரிய மிக மிக முக்கியமான ஒரு பணியாக இருந்து கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல்
கியாமத்து நாள், மறுமை நாள் என்று சொல்லக்கூடிய இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய நாம் சில நேரங்களில் கியாமத்து நாள் என்று சொல்லக்கூடிய மறுமை நாள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மறுமை நாள் என்பது நிகழாது. எப்ப தெரியுமா? அல்லாஹ் அக்பர், அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய ஒரு மனிதர் இருக்கும் வரை, நன்மை தீமை ஏவக்கூடிய இருக்கும் வரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமை நாளை ஏற்படுத்த மாட்டான், பேராபத்துகளை ஏற்படுத்த மாட்டான் என்று இந்த நன்மை ஏவி தீமை தடுப்பதென்பது அவ்வளவு பெரிய ஒரு மகத்தான ஒரு பணி என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கின்றார்கள். உண்மையில் இந்த காலத்தின் அவசியமாக இருந்து கொண்டிருக்கின்றது. நன்மை ஏவி தீமை தடுப்பதென்பது ஏதோ ஒரு சமுதாயத்தில் ஒருவர் மாத்திரம் மட்டும் செய்வதல்ல. ஒவ்வொரு முஸ்லீமும், இஸ்லாம் என்கின்ற மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு முஸ்லீமும் தங்களுடைய வீடுகளில் இருந்து அந்த நன்மை ஏவி தீமை தடுக்கின்ற பணியை செய்ய வேண்டும். ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைகளுக்கு நன்மை எது தீமை எது என்பதை சொல்லிக் கொடுத்து ஆரம்பிக்க வேண்டும். ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கின்றார்கள், ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள். அந்த வீட்டில் இருக்கக்கூடிய மனைவிமார்கள், பெண்கள், அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு பொருளுக்கும் பொறுப்புதாரியாக இருந்து கொண்டிருக்கிறார். அந்த கணவன், அந்த தந்தை தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு பொறுப்புதாரியாக இருந்து கொண்டிருக்கிறார். ஒரு இமாம், ஒரு வழிகாட்டி அந்த சமுதாயத்துடைய பொறுப்புதாரியாக இருந்து கொண்டிருக்கிறார். இப்படி சொல்லிவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒவ்வொரு பொறுப்புதாரிகளும் மறுமையில் விசாரிக்கப்படுவார்கள். உங்களுக்கு நம்ம பிள்ளைகளை கொடுத்தோமே, உங்களுக்கு அழகான குடும்பத்தை கொடுத்தோமே, உன்னுடைய மனைவி, உன்னுடைய பிள்ளைகள் மார்க்கத்திற்கு முரணான முறையில் செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ளும் பொழுது எவ்வாறு உபதேசம் செய்தாய்? கணவனாக இருக்கக்கூடிய அந்த அந்தஸ்து, தந்தையாக இருக்கக்கூடிய அந்த அந்தஸ்து, குடும்ப தலைவராக இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் உன்னுடைய குடும்பத்தாருக்கு எவ்வாறு உபதேசம் செய்தாய்? நன்மை ஏவி தீமை தடுத்தாயா என்பதாக கேள்வியாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு தந்தையாக, தலைவராக, ஒரு கணவனாக இருக்கக்கூடிய ஒரு ஆணிடத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்பார். அது மட்டுமல்லாமல் மனைவியாக, ஒரு தாயாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர்களையும் குறித்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்பானாம். அப்போ நன்மை ஏவி தீமை தடுப்பது என்பது ஒரு மகத்தான பணி, நபிமார்கள் செய்த பணி. அந்த பணி என்பது மிகப்பெரிய ஒரு மேடைகள் அமைப்பதன் மூலமாகத்தான், மிகப்பெரிய ஒரு கூட்டங்களை கூட்டுவதன் மூலமாகத்தான் அந்த நன்மையை தீமை நடைபெற வேண்டும் என்பது ஒரு நிபந்தனை அல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்று தந்தது நமக்கு என்ன? குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்டார்களும் அந்த நன்மையை தீமை தடுப்பதில் பங்கு கொள்ள வேண்டும் என்பதாக அப்பேற்பட்ட ஒரு உபதேசத்தை கொண்ட ஒரு மார்க்கமாகத்தான் இந்த இஸ்லாமிய மார்க்கம் இருந்து கொண்டிருக்கின்றது. அதன் மூலமாக பல நன்மைகள் நமக்கு கிடைக்கின்றது. அதன் மூலமாக அந்த குழந்தை சீர்பெற்ற ஒரு குழந்தையாக மாறுவார். யோசிச்சு பாருங்க, சிறிய வயதிலிருந்தே எப்படி இருக்க வேண்டும் என்பதாக கற்றுக் கொடுத்தோம் என்றால் எவ்வளவு பெரிய ஒரு வாலிபனாக மாறினாலும் ஒரு சிறந்த மனிதனாக மாறுவார். இன்றைக்கு பிள்ளைகளுடைய நிலைமைகளை பார்க்கின்றோம். போதையில் அடிபட்டு கிடக்கிறார்கள், அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள். என்னுடைய மகன், என்னுடைய பிள்ளை என்பதாகத்தான் நம்பிக்கை வைக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எத்தனையோ இளைஞர்கள் இது போன்ற போதைகளுக்கு அடிமைப்பட்டு போவதற்கு அடிப்படை காரணம் என்னன்னு சொன்னா, இது போன்ற நன்மையை தீமை தடுக்காததின் விளைவாகத்தான், அது போன்ற சூழ்நிலையை ஏற்படுத்தாததின் காரணமாகத்தான் அந்த குழந்தைக்கு சிறு வயதிலிருந்தே மார்க்கத்துடைய கல்வி கிடைப்பதற்குண்டான இடத்தை தேட வேண்டும். எப்படி இந்த துன்யாவில் வாழும் பொழுது அதனை சம்பாதிப்பதற்குண்டான அதற்குண்டான படிப்புகள் படிக்க வேண்டும், அதை படிப்பதற்கு எப்படி கவனம் செலுத்தி என்னுடைய பிள்ளை நல்ல முறையில் கல்வியில் முன்னேற வேண்டும் என்பதற்காக கவனம் செலுத்துவதற்குண்டான நேரத்தை செலவிட்டு சிந்திக்கின்றோமோ, அதே போன்று என்னுடைய பிள்ளை மார்க்கத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். அல்லாஹ் என்று கேட்டால் அல்லாஹ்வை பற்றி அவனுக்கு சொல்ல தெரியுமா? நபி
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி கேட்டால் அந்த தூதரை பற்றி சொல்ல தெரியுமா? கபர் வாழ்க்கை பற்றி கேட்டால், மறுமையை பற்றி கேட்டால் அந்த குழந்தைக்கு சொல்ல தெரியுமா? அப்படி சொல்லக்கூடிய குழந்தையாக நாம் வளர்த்துகின்றோமா? அப்பேற்பட்ட குழந்தைக்கு அப்பேற்பட்ட சூழ்நிலை உருவாக்குகின்றோமா என்று நாம் சிந்தித்தது உண்டா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அப்படியானால் அது போன்ற சூழ்நிலை உருவாக்க வேண்டும். நன்மை ஏவி தீமை தடுப்பதென்பது மிகப்பெரிய ஒரு அடிப்படையாக விஷயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பு இஸ்லாமிய உறவுகளே, இது இஸ்லாமிய மார்க்கம் என்பது ஒரு சாதாரண மார்க்கம் அல்ல. இன்ன தீன இன்தல்லாஹில் இஸ்லாம், அந்த இறைவனிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கம் என்பது இந்த இஸ்லாம் தான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றார், இந்த உலகத்தில் எத்தனையோ கொள்கைகள் இருக்கின்றது, எத்தனையோ கோட்பாடுகள் இருந்து கொண்டிருக்கின்றது. மனிதர்களுக்கு ஏற்றவாறு திரித்து சொல்கிறார்கள். மனிதனுடைய சிந்தனைக்கு அழகுபடுத்திய அடிப்படையில் அதை கடவுளாக எடுத்துக் கொள்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான், இன்னத் தீன இன்தல்லாஹில் இஸ்லாம், இது இஸ்லாம் மார்க்கம் இருக்குதா இல்லையா? அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம், அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கம் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான். அப்பேற்பட்ட மார்க்கத்தை சுமந்த நாம், அப்பேற்பட்ட மார்க்கத்தை பெற்ற நாம் அதற்காக என்ன தயாரிப்புகள் செய்து வைத்திருக்கின்றோம்? அந்த மார்க்கத்தை பெற்றோமே, அதனை ஒரு நிஅமத்தாக, அதனை ஒரு சிறப்பாக நாம் கருதியதுண்டா? சிந்திச்சு பாருங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய தந்தைக்கு அழைப்பு பணி செய்கிறார்கள், தன்னுடைய தந்தைக்கு நன்மை ஏவுகிறார்கள். தந்தை இந்த இஸ்லாத்தை ஏற்காமல் போய்விடுகிறார்கள். இப்படியாக எத்தனையோ நபிமார்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை எடுத்து பார்க்கும் பொழுது அவருடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு கூட, அவருடைய குடும்பத்தாருக்கு கூட இந்த இஸ்லாம் கிடைக்காமல் போயிருக்கின்றது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான், வமை யப்தகி கைரல் இஸ்லாம் தீனன் ஃபலை யுக்பல மின், இஸ்லாம் அல்லாத ஒரு மார்க்கத்தை ஒரு மனிதன் தேர்வு செய்வான் என்றால், இஸ்லாம் அல்லாத ஒரு கோட்பாட்டை தன்னுடைய வாழ்வியலாக எடுப்பான் என்றால் ஒரு காலமும் அதை அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது. அவன் நஷ்டவாளியாகத்தான் நாளை மறுமையில் இருப்பான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான். மார்க்கத்தை சுமந்தவர்களாக பிறப்பால் முஸ்லீமாக இருந்து கொண்டிருக்கின்றோம். சுப்ஹானல்லாஹ், பிறப்பால் பிறக்கும் பொழுதே ஒரு முஸ்லீமான ஒரு குடும்பத்தில் பிறக்கின்றோம். வீட்டிற்கு சென்றால் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று சலாமை சொன்னால் வஅலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று குடும்பத்தார்கள் பதில் சலாம் சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இஸ்லாமிய குடும்பமாக நமக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்திருக்கின்றானே, அந்த மார்க்கத்திற்காக நாம் என்ன தியாகம் செய்திருக்கின்றோம்? நம்முடைய உடல் அளவால், உள்ளத்தளவால் அந்த மார்க்கம் சொல்லக்கூடிய கட்டளைகளை பின்பற்றி கொண்டிருக்கின்றோமா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். பெரும் பெரும் கல்வியில் உயர்ந்தவர்கள் எல்லாம், பெரும் பெரும் செல்வந்தர்கள் எல்லாம் அவர்கள் உச்சத்தை அடையும் பொழுது, இறுதியான நேரத்தை அடையும் பொழுது இஸ்லாம் தான் நேரான மார்க்கம் என்பதை புரிகிறார்கள். எத்தனையோ நபர்கள் சொல்லி இருக்கிறார்கள், இஸ்லாம் தான் சரியான மார்க்கம் என்பதாக கூறியிருக்கிறார்கள். மனிதனுடைய அறிவுக்கு உட்பட்டு இதுவெல்லாம் வாழ்க்கைக்கு, நம்முடைய வாழ்க்கைக்கு செட் ஆகுமா என்பதாக சொல்லியவர்கள் எல்லாம் இறுதி காலகட்டத்தில் இதுதான் சரியான வழி, இந்த வழியில் பயணித்தால் மாத்திரம் மட்டும்தான் இந்த உலகம் சீராக இருக்கும் என்பதாக சொல்லி சென்றிருக்கிறார்கள் என்றால் அப்பேற்பட்ட இஸ்லாத்தை பின்பற்றக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம், மார்க்கத்தை பெற்றவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த மார்க்கத்தை பெற்ற நாம் அல்லாஹ் சொல்கின்றான், இந்த மார்க்கத்தை பெற்றும் சிலர் கஃப்லாவாக, கொடும்போக்காக இருந்து சில பாவங்களை செய்கிறார்கள். அந்த பாவத்தின் மூலமாக இந்த மார்க்கத்தை பெற்றும் கூட பயனற்றதாக அவர்களுக்கு போய்விடுகின்றது. யோசிச்சு பாருங்க, ஒரு மகத்துவமான ஒரு சிறப்பான விஷயத்தை நம்முடைய வாழ்க்கையில பெற்றும் கூட அதை அனுபவிக்காமல் அந்த இஸ்லாத்தின் மூலம் சொர்க்கத்தை பெறாமல் ஒரு முஸ்லீம் போறான்னு சொன்னா, ஒரு மனிதன் போறான்னு சொன்னா எவ்வளவு பெரிய ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். ஒரு ஆஃபர்ல பொருள் வாங்கறதுக்கு உண்டான ஒரு சீட்டு நமக்கு கிடைக்குதுன்னு சொன்னா அதனுடைய வேலிட்டுடைய டேட் முடியுது,
அந்த நேரத்திற்குள் போய் வாங்க வேண்டும். அப்படி நம்ம அதை தவறு விடும் பொழுது வரக்கூடிய அந்த கவலை, வரக்கூடிய அந்த துக்கம், இஸ்லாம் என்கின்ற மார்க்கத்தின் மூலமாக சொர்க்கத்தை அடையக்கூடியவர்களாக செயல்பாடுகளை அமைத்திருக்கின்றோமா என்பதை சிந்தித்து அந்த மார்க்கத்தை பயன்படுத்தாமல் போகின்றோமே என்கின்ற கவலை நமக்கு வருகின்றதா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான், ஆரம்பமாக இந்த மார்க்கத்தை பெற்றும் அவன் பெறாமல் போவதற்கு முதல் காரணம் ஷிர்க் தான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான். இணை வைப்பு என்று சொல்கின்றான். அதிகமாக இணை வைப்புகளை பற்றி கேட்டிருப்போம், அதிகமாக நாம் இந்த ஷிர்க்கை பற்றி கேட்டிருப்போம். ஆனாலும் கூட இந்த ஷிர்க் என்பது மிகப்பெரிய ஒரு பாவமாக இருந்து கொண்டிருக்கின்றது. எப்படி ஒரு மதுபானத்தை அருந்தியவர் கேவலமாக பார்ப்போமோ, அவரை பார்ப்பதற்கு நாம் நம்முடைய கண்கள் குளிர்ச்சியாக இருக்காதோ, எப்படி ஒரு கொலை செய்பவனை பார்ப்பதற்கு நம்முடைய வீடுகளில் ஏற்ற மாட்டோமோ, அவர்களை பெரிதளவில் வரவேற்க மாட்டோமோ, அதைவிட பெரும் பாவமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். இன்ன ஷிர்க லظுல்முன் அதீம். ஷிர்க் என்பது மிகப்பெரிய ஒரு அநியாயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான், அநியாயம் என்று சொல்கின்றான். எப்படி அநியாயம்? அநியாயம்னா என்ன? ஒருத்தருக்கு நம்ம எல்லா வகையான உதவிகளையும் செய்கின்றோம். நல்லா புரியணும், எல்லா வகையான உதவிகளும் அவங்களுக்கு நம்ம செய்யறோம். ஆனால் நமக்கு அவங்க பதிலுக்கு உபத்திரமாக உதவி செய்யாமல் நமக்கு ஏதோ ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்துறாங்கன்னு சொன்னா அந்த நேரத்துல தான் இந்த அநியாயம் என்கின்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்துவோம். எவ்வளவு உதவி செஞ்ச உனக்கு, ஆனா எனக்கு நீ இப்பேற்பட்ட துரோகத்தை செய்கிறையே, இப்பேற்பட்ட அநியாயத்தை செய்கின்றே நம்ம சொல்லுவோமே, அந்த அநியாயத்துடைய வலியை நாம் உணர்வோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ஷிர்க்கை அநியாயத்தோடு சொல்கின்றான். ஏன் அநியாயம்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எவ்வளவு நிஅமத்துகளை இந்த மனிதருக்கு நான் தந்திருக்கேன் தெரியுமா? வ இன் தஅது நிஅமத்தல்லாஹ் லா துஹ்ஸூஹா. இந்த நிஅமத்துகளை, அல்லாஹ் கொடுத்த அந்த அருட்கொடைகளை எண்ண முற்பட்டால் மனிதர்கள் ஒருபோதும் அவர்களால் எண்ணி முடிக்க முடியாது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கின்றான். நிஅமத்தை, நமக்கு கொடுக்கப்பட்ட அருட்கொடைகளை நம்ம எண்ண ஆரம்பித்தோம் என்றால், இந்த கண்ணை எடுத்துக்கொண்டால் மிகப்பெரிய ஒரு அருட்கொடை, இந்த உடலை எடுத்துக்கொண்டால் மிகப்பெரிய அருட்கொடை, அவனுடைய ஆரோக்கியத்தை எடுத்துக்கொண்டால் மிகப்பெரிய ஒரு அருட்கொடை, நேரம் என்பது மிகப்பெரிய ஒரு அருட்கொடை. இதுவெல்லாம் இழக்கும் பொழுதுதான் அருட்கொடையாக தெரிகின்றது. டாக்டர்கிட்ட போறோம், மருத்துவரை அணுகி கண்ணை சிகிச்சை அளிக்கும் பொழுது, அந்த கண்ணை பற்றி விவரிக்கும் பொழுது, இத்தனை நாட்கள் இந்த கண்ணில் நான் பார்த்து கொண்டிருந்தேனே, இந்த கண்ணிற்குள் இவ்வளவு பெரிய விஷயம் இருக்கின்றதா என்பதாக ஒரு கணம் சிந்திப்போம். அதை அருட்கொடையாக என்கின்ற பார்வையால் பார்த்தேன். அதுபோன்று உடலுடைய ஆரோக்கியத்தை அவ்வப்போது இல்லாமல் போகும் பொழுது, சில காரணத்தினால் சுருக்கப்படும் பொழுது, அந்த இடத்தில் அதுக்கு சிகிச்சை பெறும் பொழுது, அந்த டாக்டர்கள், மருத்துவர்கள் அந்த உடலுடைய அம்சங்களை, அந்த ஆரோக்கியத்துடைய விஷயத்தை குறிப்பிட்டு சொல்லும்போது, இப்பேற்பட்ட நியமத்தை, இப்பேற்பட்ட அருட்கொடை இத்தனை நாட்கள் சுமந்திருந்தேனே, சுமந்திருந்தும் கூட நான் புரியாமல் இருந்து விட்டேனே, உணவு கட்டுப்பாடோடு இருந்திருக்கலாமே, உணவு இனிப்புகளை நான் கொஞ்சமாக சாப்பிட்டு இருக்கலாமே என்பதாக சிந்திக்கக்கூடியவர்களாக, நியமத்தாக, அருட்கொடை என்கின்ற பார்வையில் பார்க்கக்கூடியவராக இருந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதிகமான நியமத்துகளை நமக்கு கொடுத்திருக்கின்றான். அதான் சொல்றான், அப்பேற்பட்ட நியமத்துகளை நான் கொடுத்திருக்கிறேனே, அப்பேற்பட்ட அருட்கொடைகளை கொடுத்திருக்கின்றேனே, ஏதாவது நீங்கள் கேட்டு நான் தந்தேனா? சொல்லுங்க பார்ப்போம். இந்த குடும்பம், இந்த அழகான குழந்தைகள், நம்முடைய உடல் ஆரோக்கியம், நம்முடைய கண்கள், நமக்கு உண்டான நேரங்கள் எதுவுமே அல்லாஹ்விடத்தில் கேட்கவில்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு கொடுத்திருக்கின்றான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சிறப்பாக நமக்கு கொடுத்திருக்கின்றான். அப்பேற்பட்ட கொடுத்த உங்களுக்கு, அப்பேற்பட்ட கொடுத்த நியமத்தில் பெற்ற இந்த மனிதர்கள் அந்த அல்லாஹ்வை வணங்காமல் அவனுக்கு நிகராக படைக்கப்பட்ட ஒன்றை வைக்கிறார்களே, அது மிகப்பெரிய ஒரு அநியாயம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றார். நம்ம புரிஞ்சு வச்சிருக்கிறோம், ஷிர்க்னா எனக்கு என்னன்னு தெரியுங்க, ஷிர்க் என்பது எனக்கு நன்றாகவே தெரியும் என்று புரிந்த நாம், நம்முடைய குடும்ப உறுப்பினர்கள், நம்முடைய சொந்த உறவினர்கள், எத்தனையோ நபர்கள் இதில் இருந்து கொண்டிருக்கிறார்களே, அவர்கள் புரிய வேண்டும், அவர்கள் தெரிய வேண்டும் என்பதற்காக எவ்வளவு பாடுபட்டிருக்கணும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அப்பேற்பட்ட அந்த பாவம் அவருடைய வாழ்க்கையில் இருந்துச்சுன்னு சொன்னா அதிலே அவர்கள் மரணிப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். இவ்வளவு நீ அநியாயம் செய்யற, அந்த அநியாயம் செஞ்சு நீ மௌத்தாவதற்கு முன்னால்
உனக்கு எது சரியான சத்தியம் என்று தெரிந்து விட்டது என்றால் நீ மன்னிப்பு கேட்டுட்டனா நான் உன்னை ஏற்றுக்கொள்கின்றேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான். பாருங்க எவ்வளவு இரக்கம், எவ்வளவு ஒரு பாசம். அந்த அளவுக்கு அல்லாஹ் எதிர்பார்த்தவனாக இருக்கின்றான். அநியாயம் செய்தாலும் பரவாயில்லை, நம்முடைய வாழ்க்கையில கூட நமக்கு அநியாயம் செஞ்சுட்டாங்கன்னு சொன்னா அது ஒரு மிகப்பெரிய அநியாயமாக இருக்காது. இறைவன் அல்லாஹ் சொல்லக்கூடிய அநியாயம் என்கிற வார்த்தை வேண்டுமானால் ஒற்று போனாலும் அந்த செயல்பாட்டு ரீதியால் நம்ம பார்த்தோம்னு சொன்னா அறவே ஒத்து போகாத ஒரு விஷயம். ஆனால் அல்லாஹ் மன்னிப்பதற்கு தயாராக இருக்கின்றான். அதை மன்னித்து அவனை தன்னுடைய அடியானாக எடுத்துக் கொள்வதற்கு தயாராக இருக்கின்றான். அப்படி இருந்தும் தன்னுடைய வாழ்க்கையில தௌபா செய்யாம, தன்னுடைய வாழ்க்கையில மன்னிப்பை கேட்காமல் வாழ்ந்து மரணிப்பான் என்றால் ஒருபோதும் அவனை மன்னிக்க மாட்டான். இந்த இஸ்லாமின் மார்க்கத்தை பெற்றும் இஸ்லாத்தை அவன் இழந்தவனாக நாளை மறுமையில் காணப்படக்கூடியவனாக இருந்து கொண்டிருக்கின்றான். அடுத்தபடியாக இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு மிக அழகாக சொல்லிய இரண்டாவது விஷயம் இபாதத், வணக்க வழிபாடு என்பதை நமக்கு கற்று தந்திருக்கின்றது. இந்த இஸ்லாமிய மார்க்கம் சாதாரண மார்க்கம் அல்ல. இபாதத் என்கின்ற வணக்கங்கள் நமக்கு அழகான முறையில் சொல்லித் தரப்பட்டுள்ளது. அந்த இபாதத்து கூட, அந்த வணக்கங்கள் கூட ஒரு மனிதனை காயப்படுத்துகின்ற அடிப்படையில் அமைந்து விடக்கூடாது. நன்றாக சிந்திக்க வேண்டும். இப்ப பாருங்க, சிலர் தன்னுடைய உடல்களை கிழித்தவர்களாக, இரத்தங்களை வெளியேற்றுவர்களாக சிலர் வணக்கங்களை செய்வார்கள். தன்னுடைய உடல்களை வருத்தப்படக்கூடிய, தன் உடல்களை சேதம் ஏற்படுத்தக்கூடிய அடிப்படையில் வணக்கங்களை செய்வார்கள். ஆனால் இஸ்லாம் சொல்கின்றது அது போன்ற அமல்களை, அது போன்ற இபாதத்துகள் ஒருபோதும் இஸ்லாம் அங்கீகரிக்கவில்லை. எந்த அளவுக்கு சொன்னால் அது குர்ஆன், இந்த குர்ஆன் ஓதுவது என்பது மிகப்பெரிய ஒரு நன்மையை பெற்று தரக்கூடியதாக இருக்கின்றது. அந்த குர்ஆன் கூட ஒருத்தர் தொழுதுட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா சப்தத்தை மெதுவாக ஆக்கி கொண்டு குர்ஆனை ஓதுங்கள் என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுது. ஏன் சொல்லுது? அந்த குர்ஆன் ஓதுவது என்பது நன்மைதான். ஆனால் நீ சப்தமாக ஓதினால் தொழக்கூடியவருக்கு அவருடைய தொழுகையில் கவன சிதறல் ஏற்படும் என்பதின் காரணமாக நன்மையில் கூட நீ கவனமாக இருக்க வேண்டும் என்ற இபாதத்தை கடைபிடித்து சொல்லக்கூடிய ஒரு மார்க்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இபாதத்தை பற்றி சொல்லும்போது சொல்லுவாங்க, இஸ்முன் ஜாமிஉன் லிகுல்லி மா யுஹிப்புஹு அல்லாஹு வ யர்தாஹு மின் அக்வால் வ அஃஆல் வ ஸாஹிர வ பாத்தினா. இபாதத்துல என்ன தெரியுமா சொல்லிட்டு சொல்றாங்க, அல்லாஹ் எதுவெல்லாம் பொருந்தி கொள்வான், அல்லாஹ் பொருந்தி கொள்ள வேண்டும், அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படியாக இருக்கக்கூடிய வார்த்தைகள், செயல்பாடுகள் வெளிப்படையாகவோ மறைமுகமாகவோ இருக்கக்கூடிய அனைத்தும் வணக்கங்கள் என்பதாக அந்த வரைவிலக்கணத்தை இமாம்கள் நமக்கு சொல்றாங்க. நன்மையாக இருப்பதெல்லாம் வணக்கமாக மாறிடுமா? மனிதனுடைய பார்வையில் நன்மையாக பார்க்கப்படுவதெல்லாம் வணக்கமாக மாறிடுமான்னு சொன்னா அப்படி அல்ல. இஸ்லாம் அங்கீகரித்திருக்க வேண்டும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழி வகுத்ததை அனுமதித்திருக்க வேண்டும். அப்போதுதான் அது இபாதத்தாக வணக்கமாக மாறும். அதில் இருக்கக்கூடிய வெளிப்படையான ஒரு அமல் தான் அஸ்ஸலா, தொழுகை என்பதாக இஸ்லாம் நமக்கு சொல்லுது. இந்த தொழுகை இருக்கா இல்லையா, நம்முடைய பார்வைக்கு எப்படி இருக்குது? சிலர் வருடத்திற்கு ஒரு முறை தொழக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், சிலர் ஜும்ஆவிற்கு மாத்திரம் தொழக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், சிலர் அதையும் தொழாமல் ரமலானுக்கு மாத்திரம் அவ்வப்போது தொழக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஏதோ இந்த உலகத்திற்கு வந்துவிட்டோம், முஸ்லீம் என்பதாக சொல்லப்பட்டால் தொழ வேண்டும் என்பதாக தொழக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய உள்ளங்களை மாற்ற வேண்டும், அல்லாஹ்வுடைய உள்ளங்கள் லேசாக்க வேண்டும். இஸ்லாம் இந்த தொழுகை எப்படி வச்சிருக்கும் சொன்னா கண்குளிர்ச்சியாக வைத்திருக்கின்றது. அன்றைய சஹாபாக்கள் பெருமக்கள் மகிழ்ச்சி அடைந்தால் பள்ளிக்கு விரைந்து தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஒரு நியமத்தை பெற்றால் அல்லாஹ்விற்கு சஜ்தா செய்து தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள். கவலையடைந்தால், சிரமப்பட்டால், துக்கமடைந்தால், மனங்கள் எல்லாம் சஞ்சலங்கள் அடைந்தால், குடும்ப விரிசல்கள் ஏற்பட்டால் மனிதனிடத்தில் குறைகளை சொல்லிக் கொண்டே அப்படியே பேசிக் கொண்டிருக்க மாட்டார்கள், உடனடியாக பள்ளிக்கு விரைவார்கள். அந்த ரப்புல் ஆலமீன் சமீர், அவன் கேட்பவன், அவனிடத்தில் நான் முன்னால் நான் வைப்பேன். என்னுடைய பிரச்சனைகள், சோதனைகள் எதுவாக இருக்கட்டும், பொருளாதாரத்தின் மூலமாக இருக்கட்டும், ஆரோக்கியத்தின் இன்மையாக இருக்கட்டும், மருத்துவமனைக்கு சென்று கொண்டு சிரமப்படக்கூடியதாக இருக்கட்டும், தொழுகையின் மூலமாக பிரச்சனை தீர்வு காணக்கூடியவர்களாக இருந்தார்கள்.
அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த தொழுகையை பத்தி எப்படி சொல்றான்? இன்னஸ் ஸலாத கானத் அலல் முஃமினீன கிதாபம் மவ்கூதா. இந்த தொழுகை இருக்குதா இல்லையா, முஃமின்களுக்கு குறிப்பிட்ட நேரத்தில் தொழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கின்றார். இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பெற்ற நாம் இரண்டாவதாக மிக முக்கியமாக அம்சமாக சொல்லப்படக்கூடிய இந்த தொழுகை நம்மிடத்தில் எவ்வாறு இருந்து கொண்டிருக்கின்றது? அது மட்டுமல்லாமல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாசம் மிகுந்தவர்கள், இந்த உம்மத்தின் மீது நேசம் வைத்தவர்கள், நாளை மறுமையில் சுஜூதிலேயே இருப்பார்களா? எதற்காக? இந்த உம்மத்தை பாதுகாக்க வேண்டும், இந்த உம்மத்தை நீ மன்னித்து விடுவாயாக யா அல்லாஹ் என்பதாக அவ்வளவு பாசம் வைத்தவர்களாக இருப்பார்களா? அப்பேற்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாரெல்லாம் தொழாமல் வீடுகளிலே இருந்து விடுவார்களோ அவருடைய வீட்டை எரிப்பதற்கு மனம் நாடுகின்ற என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னாங்க, அந்த வீட்டில் பெண்களும் குழந்தைகள் இருப்பதின் காரணமாக நான் விட்டு விடுகின்றேன் என்பதாக சொல்றாங்கன்னு சொன்னா, ஆண்கள் பள்ளியில் தொழ வேண்டும், பெண்கள் வீடுகளில் தொழ வேண்டும், எப்படியாக இருந்தால் தொழ வேண்டும் என்பதாக சொன்னாங்க. ஏன் போர் காலத்தில் கூட தொழ வேண்டும் என்பதாக இஸ்லாமிய மார்க்கம் போரிற்கு என்கின்ற ஒரு தொழுகை முறை இருக்கின்றது. ஒரு படை அந்த தொழக்கூடியவர்களை பாதுகாக்கும், மீண்டும் தொழுது முடித்தவர்கள் அந்த படையில் வந்து நிற்பார்கள், அந்த படையில் நின்றவர்கள் மீண்டும் தொழுது முடிப்பார்கள் என்பதாக போரில் கூட உங்கள் இறைவனுக்கு நீங்கள் சஜ்தா செய்யாமல் ஒரு நாளை கடத்தி விடாதீர்கள் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தொழுகைக்கு இவ்வளவு முக்கியத்துவங்கள் கொடுத்து சொன்னாங்கன்னு சொன்னா, நிஅமத்தை பெற்ற நாம், இஸ்லாத்தை பெற்ற நாம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழ்க்கை சுகபோகமாக அல்லாஹ் கொடுத்திருக்கின்றானே, எத்தனை நாட்கள் என்னுடைய இந்த நெற்றி என்பது சஜ்தா செய்யாமல் நாட்கள் கடந்து கொண்டே இருக்கின்றதே, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சூரா முனாஃபிகூன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்வார், வலை யுஅஃகிருல்லாஹு நஃப்ஸன் இதா ஜா அஜலுஹா. ஒரு மனிதனுக்கு நாம் தவணை கொடுத்து கொண்டே இருப்போம், அவனுடைய வாழ்க்கைக்கு நாம் நேரங்களை கொடுத்து கொண்டே இருப்போம். 50 வயதா 60 வயதா கொடுத்து கொண்டே இருப்போம். பேசக்கூடிய நானாக இருக்கட்டும், கேட்கக்கூடிய நீங்களாக இருக்கட்டும், அல்லாஹ் அந்த நேரத்தை லேசாக்குவானாக. என்ன எந்த எப்பேற்பட்ட நேரம் சொன்ன, வலையஹிரல்லாஹு நஃப்ஸன் இதா ஜா அஜலுஹா, அந்த நேரத்தில் அவனுக்கு உண்டான தவணை வந்து விட்டதுன்னு சொன்னா ஒருபோதும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த நேரத்தில் அவனுக்கு தவணையை கொடுக்க மாட்டான், நேரத்தை கொடுக்க மாட்டான். உயிர் எடுக்கப்படக்கூடிய சூழ்நிலை வந்துவிடும். அந்த நேரத்தில் நான் தொழ வேண்டும் என்பதாக கேட்டால் நேரம் கொடுக்கப்படாது. அந்த நேரத்தில் நான் உண்மையான முஸ்லிமாக வாழ்ந்து விடுகின்றேன், என்னுடைய குடும்பத்தை சீர்திருத்தக்கூடியவனாக நான் மாறிவிடுகின்றேன், என்னுடைய பிள்ளைகளை அழகான முறை நான் வளர்த்து வார்த்தெடுக்கின்றேன் என்பதாக கூறினால் நேரம் கொடுக்கப்படாது. இத்தனை நாட்கள் நேரத்தை நீ கடத்தி கொண்டே இருந்தாயே, இத்தனை நாட்கள் உனக்கு உபதேசம் செய்யப்பட்டு கொண்டிருந்ததே, இத்தனை நாட்கள் அல்லாஹ் என்ற வார்த்தை சொல்லப்பட்டதே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தைகள் சொல்லப்பட்டதே, கட்டளைகள் உனக்கு ஏவப்பட்டதே, தடுக்கப்பட்ட விஷயங்கள் நினைவு கூறப்பட்டதே, அப்போதெல்லாம் உன்னுடைய வாழ்க்கை செயல்படுத்தாத நீ இப்போது படுத்த போகின்றாயா? அவ்வளவுதான், நேரம் முடிந்து விட்டது என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த மனித வாழ்க்கைக்கு, அந்த ஆத்மாவிற்கும் இந்த உலகத்திற்கு உண்டான அந்த தொடர்பை துண்டித்து விடுவான் என்பதாக குர்ஆன் நமக்கு பாடமாக சொல்லுகின்றது. என்றால் உண்மையான அறிவாளி யார் என்பதை சிந்திக்க வேண்டும். உண்மையான அறிவாளி யார்? இந்த உலகத்தில் அறிவாளின்னு சொன்னா ஒரு சிச்சுவேஷன் வந்துருச்சுன்னா, ஒரு லைஃபை ஒரு குறிப்பிட்ட வருடங்களை உங்களுடைய வயதை தாண்டி விட்டார்கள் என்றால், ஒரு செட்டில்மெண்டான லைஃப் அவங்க அடைஞ்சிட்டாங்கன்னு சொன்னா அவர்களை அறிவாளியாக நமது கண்கள் பார்க்கின்றது, வரவேற்கின்றது இஸ்லாம். அந்த பொருளாதாரத்தின் மூலமாக உங்களுடைய நன்மைகளை ஈட்டிக் கொள்ளுங்கள் என்று இஸ்லாம் வரவேற்கின்றது. ஆனால் மறுமை வாழ்க்கை இழந்த சூழ்நிலையில் உலக வாழ்க்கையில் அறிவாளியாக பார்க்கப்படக்கூடிய அறிவாளி என்பது மார்க்கத்தில் சிறந்ததல்ல. உண்மையான அறிவாளி யாருன்னு சொன்னா, அந்த மறுமை என்கின்ற வீட்டை கட்ட வேண்டும், மறுமை என்கின்ற அந்த தோட்டத்தை பெறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், அந்த மறுமை என்கின்ற அந்த அல்லாஹ்விடத்தில் அவருடைய பொருத்தத்தை பெறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இப்படி அனுதினமும் சிந்தித்து உண்மையான முஸ்லிம்களாக, நன்மையை தீமை தடுப்பவர்களாக, சரியான முறையில் தொழக்கூடியவர்களாக, தன்னுடைய குடும்பங்களை அழகான நன்மையின் பால் அழைக்கக்கூடியவர்களாக, மார்க்கம் என்று வந்துவிட்டால் அவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக ஒருவர்
வாழ்வார் என்றால் அந்த மார்க்கத்தை பெற்ற மகத்துவத்தை புரிந்து தன்னுடைய வழிகளை அமைத்துக் கொள்வார் என்றால் மிகப்பெரிய அந்த ஷிர்க் என்கின்ற பாவத்தை கண்டால் அதற்கு எதிராக குரல் கொடுத்து அதற்கு உணர்த்தக்கூடியவர்களாக அமைவார் என்றால் அவர்கள்தான் சிறந்த அறிவாளி என்பதாக இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லுதுன்னு சொன்னால் உரையின் சாராம்சமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாம் என்கின்ற மகத்துவம் மிக்க இந்த மார்க்கத்தை பெற்றிருக்கக்கூடிய நாம் அவ்வப்போது அல் அம்ரு பில் மஅரூஃபி வன் நஹி அனில் முன்கர், நன்மை ஏவி தீமை தடுப்பவர்களாக இருக்க வேண்டும். ஒரு குறிப்பிட்ட ஆலிம் சாவுர் தான் நன்மை ஏவி தீமை தடுக்கணும்னு கிடையாது. ஒவ்வொருவரும் குடும்பத்திலிருந்து இப்பேற்பட்ட பங்கை எடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அடுத்தபடியாக மிக மிக முக்கியமாக இருக்கக்கூடிய இபாதத்தான அந்த ஸலா என்கின்ற அதற்கு நம்முடைய குடும்பத்தார்கள் உயிரோட்டத்தை கொடுப்பதற்குண்டான பங்களிப்பை நாம் செய்ய வேண்டும். மேலும் மிகப்பெரிய ஒரு பாவமாக பார்க்கப்படக்கூடிய அந்த ஷிர்க்கை ஒழிப்பதற்குண்டான இணை வைப்பு சிறியதாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்டதாக இருந்தாலும் சரி, அப்பேற்பட்ட அந்த பாவத்தை ஒழிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எதையெல்லாம் கேட்டோமோ அவை அனைத்தும் வாழ்க்கை செயல்படுத்தக்கூடியவர்களாக, நல்ல முஸ்லிம்களாக, நல்ல முக்மீன்களாக இறுதியில் மரணம் அடையும் பொழுது உண்மை முஸ்லிம்களாக மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள் புரிய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.